ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தபா குக் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊற்றி அம்மனுக்கு படைச்சிட்டு கூழ் எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல அம்மன் வாசலில் எல்லாம் தண்ணி தொளித்து கோலம் எல்லாம் போட்டு நல்லா ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு சைடு கோலம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, இன்னொரு சைடு அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம கோலமும் ஓரளவு ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டாங்க. இப்போ வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கூழ் இப்போ அந்த பெரிய பாத்திரத்தை எடுத்து 3 கல் வச்சு அது மேலே வச்சுட்டாங்க. அம்மனுக்கு நேராக தான் வைக்கிறாங்க கூழ். இப்போ சூடத்தை வச்சு நெருப்பு பற்ற வச்சுட்டாங்க. இப்போ நெருப்பு நல்லாவே வந்துருச்சு. இப்போ நெருப்பு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு உப்பு போடுறாங்க. உப்பு போட்டுட்டு இப்போ ஒரு பானை தண்ணி ஊற்றுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பானை தான் தண்ணி ஊற்றுறாங்க உப்பு போட்டுட்டு. இப்போ ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த கூழ் காய்ச்சுறாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன மாவு எடுத்திருக்காங்கன்னா 1 கிலோ திணை மாவு, 1 கிலோ கேப்பை மாவு, 1 கிலோ கம்பு மாவு, 1 கிலோ பச்சரிசி மாவு, 1 கிலோ சிறுதானிய மாவு, இது எல்லாம் தான் எடுத்திருக்காங்க. மொத்தம் 5 கிலோ மாவு எடுத்திருக்காங்க. இப்போ 3 பெரிய பாத்திரம் எடுத்து இந்த மாவு எல்லாமே தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிறாங்க. 3 பாத்திரத்துக்கும் வர்ற மாதிரி அதில் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா அப்போ தான் கெட்டி இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு கூழ், இல்லைன்னா கெட்டி கெட்டியாக ஆயிரும். இப்போ 3 பாத்திரத்தில் நல்லா மாவு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டுட்டு இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க கட்டி இல்லாமல். இது மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு கூழ் கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ மிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ மிக்ஸ் பண்ண மாவை இப்போ நம்ம உப்பும் ஒரு பானை தண்ணியும் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் அப்படியே ஊற்றிடுவோம். இப்போ நல்லா கரைச்ச 3 பாத்திரத்தில் உள்ள மாவையுமே நம்ம தூக்கி ஊற்றிடுவோம். அதில் ஊற்றி நம்ம ஊத்தையில் கரண்டி எடுக்கக்கூடாது, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பானை தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுறாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். 5 கிலோ மாவுக்கு 2 பானை தண்ணி ஊற்றுறாங்க. 5 கிலோ மாவுக்கு 8 கிலோ வெல்லம் எடுத்திருக்காங்க. இப்போ வெல்லம் எல்லாமே உடைக்கிறாங்க நல்லா தூள் தூளாக, அப்போ தான் சீக்கிரம் கரைஞ்சி நம்ம கூழோடு மிக்ஸ் ஆகி வரும்னு சொல்லிட்டு நல்லா தூள் தூளாக இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கிறோங்க. உடச்சி எடுத்து நம்ம எல்லாத்தையுமே அந்த கூழில் ஊற்றிடலாம். கூழுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் விட்டுறலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம இதில் கையை எடுக்கவே கூடாது, கீழே அடி பிடிச்சி கட்டி ஆயிரும். நம்ம நல்லா அந்த மாவு ஊற்றுனதுலேருந்தே கையை எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இப்போ ஏலக்காய் சுக்கு அது நல்லா மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பாசிப்பருப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு அதையும் எடுத்துக்கிறாங்க. இது குக்கரில் கொஞ்சம் ஒட்டி இருக்கிறனால அதை நல்லா கரைச்சி ஊற்றிடுறாங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம இதிலே ஃபஸ்ட்டு போட்டு பாசிப்பருப்பு வேக வச்சு கூட வைக்கலாம். போன வருஷம் அப்படி வச்சனால கொஞ்சம் வேகாமல் இருந்துச்சு, அதனால இந்த டைம் குக்கரில் நல்லா வேக வச்சு போட்டாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு இதில் உப்பும் போட்டுக்கிடுவோம். போட்டு இப்போ நல்லா அடி பிடிக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்மளுக்கு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கீழே நெருப்பு எல்லாமே இல்லாமல் நெருப்பு எல்லாத்தையுமே நம்ம தள்ளி வச்சிடணும், அந்த அனல்லே இருக்கிற மாதிரி. நம்ம கூழ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெருப்பு எல்லாமே எடுத்துட்டாங்க.
எடுத்துட்டு அந்த கூழ் பாத்திரத்தை அப்படியே கீழே இறக்கி வச்சுருவோம். கீழே இறக்கி வச்சுட்டாங்க. வச்சுட்டு இப்போ சுற்றி க்ளீன் பண்ணிடுறாங்க. அந்த கறி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதையெல்லாம் தொடச்சிட்டு மறுபடி தூக்கி அம்மன் முன்னாடி வச்சிடுறாங்க. அம்மனுக்கு நேராக வச்சு இப்போ சந்தனம் குங்குமம் எல்லாமே சுற்றி வச்சிடுறாங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் வச்சுட்டு இப்போ சுற்றி ஒரு கயிறில் வேப்பிலையை கட்டி வச்சுட்டு அந்த மூடியிலையும் சந்தனம் குங்குமம் வச்சு ரெடி பண்ணி அம்மன் கிட்ட வச்சிடுறாங்க. இப்போ ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் அம்மனுக்கு பிரசாதம் படைக்கிறதுக்காக சுற்றி வேப்பிலை கட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க கூழை ஃபஸ்ட்டு அம்மனுக்கு படைக்கணும். அதுக்காக அதில் அந்த 2 கப்லையும் ஊற்றிக்கிடுவோம். ஒரு மண் பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. இன்னொன்றுலையும் அதே மாதிரி ஊற்றிக்கிடுவோம். இப்போ ஊற்றி அம்மனுக்கு கொடுத்துட்டாங்க. இது எங்கள் ஊர் மாரியம்மன் கோவில் தான். இப்போ 2 கலயத்தையுமே அம்மனுக்கு படைச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட கூழ் நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே கூழ் கொடுத்து ரெடி பண்ணிட வேண்டியது தான். இப்போ ஒரு சைடு வேப்ப இலை தோரணம் அம்மனுக்கு முன்னாடி கட்டுறாங்க ரெடி பண்ணி. ஃபுல்லாக 2 சைடுமே கட்டிட்டாங்க. கட்டிட்டு இப்போ ஊர் மக்கள் எல்லாருக்குமே சாமி கும்பிட்டுட்டு ஊர் மக்கள் எல்லாருக்குமே நம்ம கூழ் ஊற்றிட்டாங்க. நம்ம கூழ் சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இனிப்பு கரெக்டாக இருந்துச்சு, கூடவும் இல்லை அதிகமாகவும் இல்லை. இது மாதிரி உங்கள் ஊர்லேயும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.